சென்னை முழுவதுமாக மழை மேகங்கள் சூழ்ந்து பகல் பொழுதா மாலை பொழுதா என்று தெரியாத அளவிற்கு நகரும் பகுதி முழுவதுமாக மழையுடன் சேர்ந்து பகல் நேரத்தை மாலை நேரமாக மாற்றியிருப்பதை நம்மால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் விக்னேஷ் உங்களுக்கு அதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சென்னை நகர்பகுதி முழுவதுமாக இந்த ரம்யமான காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னைக்கு மிக முக்கியமாக இந்த பருவமழை வடகிழக்கு பருவமழையானது இருந்து வருகிறது. அதற்கு உதவும் வகையில் இந்த மழை சென்னை வாசிகளுக்கு ஒரு குளிர்ந்த சூழ்நிலை தந்திருக்கிறது. தட்பவெப்பநிலை எப்பவும் சென்னைக்கு வந்து ஒரு குளிர்ந்த சூழ்நிலை வந்து இந்த நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் இருக்கும். அதன் போல ஒரு நாளாக இன்றைய நாள் மழையுடன் கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்க போகிறது சென்னை வாசிகளுக்கு. ஏனென்றால் மழை சற்று குறைந்தே நமக்கு பொழிந்திருக்கிறது இந்த வடகிழக்கு பருவமழை. அதனால் நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய பல்வேறு ஏரிகள், சென்னைக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய செம்பரம்பாக்கம், சோழவரம், பூண்டி ஆகிய ஏரிகளுக்கு நீர்பிடிப்பு பகுதிகளில் இந்த மழை நிச்சயம் உதவும். சென்னையில் அடுத்த 3 to 4 நாட்களுக்கு மழை வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத தனியார் வானிலை ஆய்வாளர்களும் அதே போல் இந்திய வானிலை ஆய்வு மையமும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் டெல்டா மாவட்டங்களில் கனமழை இருக்கும் அப்படின்றதும் ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்குது. இந்த தருணத்தில் சென்னையில் நகரினுடைய ஒரு முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் பகுதியில் இருந்து தான் அவங்களுக்கு இந்த விஷுவல்ஸை வந்து நம்ம காமிச்சிட்ருக்கோம். சென்னை நகர்பகுதியில் வாகனங்கள் போவதும் உயர்ந்த கட்டிடங்களே தெரியாத அளவிற்கு இந்த மலை மேகங்களும் பனியும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து அடர்த்தியான ஒரு பகுதியாக அது இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை வாசிகளுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த நகர்பகுதி முழுவதுமாக மேகமூட்டங்களும் பனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கலவையாக இந்த சென்னை மிக ரம்யமாக காட்சியளிக்கிறது. சென்னை வாசிகளுக்கு தண்ணீருடைய கஷ்டம் என்னன்றது நல்லாவே புரியும். அதனால் இன்றைய மழைநீரை சேகரிக்க வேண்டியது ஒவ்வொரு நபரினுடைய மிக முக்கியமான கடமையாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. மழையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மழை மேகங்களும் பனியும் சேர்ந்து ஒரே சூழல்ல எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை பல பகுதிகளில் பெய்திருந்தாலும் சென்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கான மழை வந்து கடந்த மாதம் மட்டும்தான் இருந்தது. அதனால் இந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் தான் எப்பவுமே சென்னைக்கு மிக முக்கியமான ஒரு மழையாக இருக்கும். அப்படி ஒரு மழை நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொடர்ச்சியாக மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையமும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இந்த சென்னைக்கு குடிநீர் ஆதாரங்களாக இருக்கக்கூடிய ஏரிகளுக்கான நீர் இருப்பும் வெகு குறைந்து கொண்டே வரக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகையால் அதை சரிகட்டும் வகையில் வரக்கூடிய நாட்கள், அதாவது அடுத்த 3 to 4 நாட்கள் தொடர் மழை இருக்கும் என்றதால் அது கனமழையாக இருக்குமா அல்லது இந்த கனமழை வந்து ஏரிகள் நிரம்பக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய மழையாக இருக்குமா என்பது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆகையால் இந்த மழை நிச்சயமாக சென்னை வாசிகளுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மழையாக அமையப்போகிறது. அதை வரவேற்கும் விதமாக நகர் முழுவதும் அடர் பனியையும் அடர் மேகங்களையும் மழை மேகங்கள் வந்து சூழ்ந்து இருப்பதை பார்க்க முடியுது. பல இடங்களில் கனமழையாகவும் இருந்து வருகிறது, ஒரு சில இடங்களில் லேசான மழையாகவும் இருந்து வருகிறது. நகர்பகுதியை பொறுத்தவரை நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், டி நகர், அதே போல் தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட அநேக இடங்கள்லையும் வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை ஆகிய இந்த 3 பகுதியில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள்லையும் புறநகர் பகுதிகளிலையும் இந்த மழைப்பொழிவானது அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. சென்னையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இன்றைய காலை பொழுதா மாலை பொழுதான்ற ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடிய அளவுக்கு இந்த சூழ்நிலை வந்து மாறி இருக்கு. சென்னையினுடைய அன்றாட மக்கள் அவங்களுடைய வேலைக்காக செல்லக்கூடியவர்கள் கவனத்துடன் செல்ல வேண்டும். ஏன்னா பல இடங்களில் சாலைகள் வந்து மெட்ரோ பணிகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் இபி ஒர்க்ஸ், அதே மாதிரி மழைநீர் வடிகால் பணிகள்லாம் பல இடங்களில் நடந்துட்டு இருக்கு. அதனால மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையுடன் செல்லணும் இந்த மழை நாட்களில். அதே போல கேபிள்ஸ் எங்கேயாவது வந்திருக்கான்றதையும் பார்க்க வேண்டியது இபி ஒர்க்கர்ஸுடைய மிக தலையாய கடமையாக இருக்குது. அவங்களும் தொடர்ச்சியாக பணிகளை பார்த்து வருகிறாங்க. மாநில பேரிடர் துறையும் அந்த மழையை கண்காணிப்பதற்கான பல்வேறு ஏற்பாடுகளும் அது தொடர்ந்த
ஆய்வுக் கூட்டங்களும் ஆலோசனை கூட்டங்களையும் தொடர்ச்சியாக அவர்களும் மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே இன்றைய நாள் முழுவதுமாக சென்னைக்கு மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவ்வப்போது இந்த மழையானது தொடர்ச்சியாக ஏற்றமும் இறக்கமுமாக குறைந்து கூடக்கூடிய ஒரு வகையில் இந்த மழை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை நகர் பகுதி முழுவதுமாக தற்போது மழை தொடங்கி இருக்கிறது. நேற்று இரவு ஓரளவுக்குத்தான் மழை பெய்திருந்தாலும் இன்று காலை தற்போது மழை பெய்ய தொடங்கி இருக்கக்கூடிய சூழலாக சென்னை சூழலானது அமைந்திருக்கிறது. சென்னை முழுவதுமாக இந்த மழைப்பொழிவானது தற்போது தொடர்ந்து பெய்து வருகிறது.